அஜித் பவர் வந்து பிளேன் கிராஷ்ல இறந்துட்டாரு, ஏர் கிராஷ்ல. சாமி கிட்ட என்ன கும்பிடுவேன்னா, நடுவுலே இந்த அயோக்கியர்கள், இந்த ஊழல்வாதிகளை நீ சாவடிச்சிருந்தா சொல்லி ப்ரே. இந்த மாதிரி ஊழல் பெருச்சாளிகள் நாட்டுக்கு ஒரு கேடு, மக்களுக்கு ஒரு கேடு, இவங்க எல்லாம் போறதால பாவமே பட முடியும். இந்த ஆள் வந்துட்டு தன்னோட சொந்த சித்தப்பாவை ஏமாத்தி போட்டு தான் அங்க போய் சேர்ந்தாரு பதவிக்காக. கடவுள் கரெக்டா பதில் வன்னியர்கள் எல்லாருமே ராம்தாஸ் பின்னால போனாங்கன்னா ஏன் ராம்தாஸோட மருமக பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிக்கல? இவங்க எல்லாம் ஒரு பிம்பங்கள், இவங்க எல்லாம் இவங்களே ஒரு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. யார் அவங்களுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்களோ அவங்களோட அலைன்ஸ் போடுவாங்க. மாற்றங்கள் வராட்டி கண்டிப்பா தமிழ்நாடு வந்து அழியும். இப்ப வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல தேமுதிக வந்து கூட்டணி வந்து வைக்கிறதுக்கு ஒரு பக்கம் திமுக, இன்னொரு பக்கம் அதிமுகன்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. பட் இவங்க நினைச்ச சீட்டு கிடைக்கல அப்படின்ட்டு இப்ப திரும்ப தாவேகா பக்கமே வந்து போலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. தேமுதிக இப்ப இருக்கிற சூழ்நிலையில தாவேகா கூட சேர்ந்தாலும் சரி, இல்ல மற்ற கட்சிகளுக்கு கூட போனாலும் சரி, திமுக அதிமுக அவங்களால இம்பாக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? இது யாருக்கு சாதகமா அமையும், யாருக்கு பாதகமா அமையும் அவங்க சேர்றதுனால? இப்ப பாருங்க, இன்னைக்கு இருக்க சூழ்நிலை ஆல் தீஸ் அலைன்சஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட். என்னன்னா எல்லாருமே மறுபடியுமே ஒரு சேஞ்ச் வரும் நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, பிரேமலதாவை பொறுத்தவரையிலும் அவங்க வந்து யார் அவங்களுக்கு நிறைய பணம் கொடுப்பாங்களோ அவங்களோட அலைன்ஸ் போடுவாங்க. ஓகே, ஆகையால அவங்க எந்த சைடு போய் சேர்றாங்க. இப்போ விஜயோட போய் சேர்ந்து விஜய் ஃபர்ஸ்ட்லாம் அவங்க ஒரு கஞ்ச பேசினாலே அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க. அப்ப அதுக்கு அந்த காசு யார் செலவு பண்ணும்? இந்த ஆதவ அர்ஜுனாவோ இல்லை அவங்க கூட யார் அவங்க பின்னால இருந்து அந்த அந்த தாவேகாக்கு ஃபைனான்ஸ் பண்றவங்களோ அவங்க தான் பிரேமலதாவோட சப்போர்ட்டால அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா அவங்க அந்த காசை செலவு பண்ணுவாங்க. ஸோ பிரேமலதாவை பொறுத்தவரை ஐ லைக் ஹர் அஸ் அ குட் ஒரேட்டர். அவங்க நல்லா பேசுவாங்க. பட் இந்த ஒரு விஷயத்துல ஐ டோன்ட் அப்ரிஷியேட் பீப்புள். பணத்துக்காக அரசியல் பண்றவங்களை பார்த்தா எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால நான் ஜாஸ்தி பேச விரும்பல. பார்க்கலாம், இன்னொரு 10 நாள் 1008 நடக்கும். நம்ம சொல்றதால எதுவும் இது பண்ண போறதில்ல. பட் பிரேமலதாவை பொறுத்தவரையிலும் அவங்க வந்து யார் அவங்களுக்கு காசு கொடுப்பாங்கன்னு பேச விரும்பல. பட் ஐ நோ டிஎன்கேல இருந்து காசு வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால இது சொல்றதுக்கு இல்லை. சொல்லுங்க. ஓகே மேம். ஆனா ஒரு பக்கம் வந்து இப்படி இருக்க, இன்னொரு பக்கம் இந்த பாமக ராமதாஸ் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இவங்க 2 பேருமே எதிரும் புதிருமா இப்ப நின்று ஒவ்வொரு டைரக்ஷன் போகிறாங்களே, இது எங்க போய் வந்து முடியாத பாக்குறது? சார் அவங்க எல்லாம் ஒரு டெட் ஃபோர்ஸ் சார். ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். 1 year பாப்புலேஷன் வந்து குவைட் அ பிக் பாப்புலேஷன் தமிழ்நாட்டுல. தமிழ்நாடு அப்படி 1 yearகள் எல்லாருமே ராம்தாஸ் பின்னால போனாங்கன்னா ஏன் ராம்தாஸோட மருமக பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிக்கல? பிளஸ் அசம்பிளி எலெக்ஷன்ல எவ்வளவு சீட் ஜெயிச்சாங்க? 21ல எனக்கு தெரியாது. ஓகே, அவ்வளவு ஒரு மக்கள் ஜெயிச்சாங்களா? ஜெயிக்கல இல்ல. அப்ப வந்து அவங்க ஒரு பெரிய ஃபோர்ஸா இருந்தானா ஏன் ஜெயிக்கல? இவங்க எல்லாம் ஒரு பிம்பங்கள், இவங்க எல்லாம் இவங்களே ஒரு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் இந்த டோன்ட் ஒர்க். இந்த டிஜிட்டல் காலத்தை வந்து மக்கள் பாக்குறாங்க, மக்கள் கேட்குறாங்க. ஸோ மாற்றங்கள் வரும் நான் எதிர்பார்க்கிறேன். மாற்றங்கள் வராட்டி கண்டிப்பா தமிழ்நாடு வந்து அழியும். தட் இஸ் இந்த மாதிரி இன்னும் ஊழல்வாதிகளே நம்ம தேர்ந்தெடுத்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா மக்கள் தான் கஷ்டப்பட போறாங்க. அந்த அரசியல்வாதி அவன் கொள்ளடிச்சு அவன் சந்தோஷமா தான் இருப்பான், அவன் குடும்பமும் சந்தோஷமா இருக்கும் கொள்ளடிச்ச காசு இருக்கு. ஓகே, இதெல்லாம் தேவை. வில் வெயிட் ஃபார் another 10 days. 10 daysல 1000 நடக்கலாம். அஜித் பவர் வந்து பிளேன் கிராஷ்ல இறந்துட்டாரு, ஏர் கிராஷ்ல. ஓகே, நான் நீங்க நம்புறீங்களா? சாமி கிட்ட என்ன கும்பிடுவேன்னா, நடுவுலே இந்த அயோக்கியர்கள், இந்த ஊழல்வாதிகளை நீ சாவடிச்சிருந்தா சொல்லி ப்ரே. நாட்டுக்கு ஒரு கேடு. இப்ப இவங்க மேல போய் கேஸ் போட்டு இந்த பிஜேபி கவர்மெண்ட் இதே அஜித் பவர் மேல ஒரு ஊழல் கேஸ் எல்லாம் போட்டாங்க. அழிய வேண்டிய வருத்தம். இப்ப என்ன பொறுத்தவரை என் கடவுள் என்ன சொல்லுதுன்னா, இட்ஸ் ஆல் சர்ப்ரைஸ், தீஸ் ஆர் ஆல் மிரக்கிள்ஸ், திஸ் இஸ் தி ஆன்சர் ஃபார் யுவர் பிரேயர்னு சொல்லி என் கடவுள் சொல்லுது. அப்போ வந்து நிறைய பேர் இதை தப்பா எடுத்துக்கலாம். பட் ஐ எம் நாட் பாதர்ட்.
இந்த மாதிரி ஊழல் பெருசாளிகள் நாட்டுக்கு ஒரு கேடு, மக்களுக்கு ஒரு கேடு, இவங்க எல்லாம் போறதால பாவமே பட வேண்டாம். இப்போ வந்து அதுல என்ன சொல்றாங்க, அஜித் பவர் வந்து இட் குட் பி அ சூழ்ச்சி, இட்ஸ் அ கான்ஸ்பிரசி, இந்த ஆக்சிடென்ட் ஆகலன்னு சொல்லிட்டு பேசுது. இருக்கலாம், உண்மையா இருக்கலாம். ஏன்னா இது பிஜேபி வந்து உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியும். அவங்க வந்து அவங்களுக்கு எப்படி ஒருத்தர் அவங்களோட சரி வராட்டி அவங்களோட சாப்டர் க்ளோஸ் பண்ற ஒரு இது ஒரு வர்க்கம் அவங்க. ஓகே, இந்த ஆள் வந்துட்டு தன்னோட சொந்த சித்தப்பாவை ஏமாற்றி போட்டு அங்க போய் சேர்ந்தாரு பதவிக்காக. கடவுள் கரெக்டா பதில் கொடுத்துட்டாரு இல்லையா? 70,000 கோடிக்கு இதே மோடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால என்னெல்லாம் பேசினாரு? ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால இந்த அஜித் பவர் ஒரு இது இப்படி 70,000 கோடி கொள்ளடிச்சிட்டான் இப்படி அப்படி. ஆனா அவங்க அலையன்ஸ்ல சேர்ந்த உடனே அதெல்லாம் மறந்துட்டாங்க. ஆகையால இதுக்கு வந்து பதில் யார் கொடுக்குறாங்கன்னா கோர்ட் கிடையாது. நம்ம கோர்ட் வந்து டிவைன் கோர்ட், சாமியோட கோர்ட். அழகா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குது. ஸோ ஐ வெல்கம் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் தி காட்ஸ். ஓகே, நிறைய பேர் இதை கேட்கறது நினைச்சுக்கலாம், என்னடா இந்த அம்மா இவ்வளவு கொடூரமா இருக்குன்னு. நான் யாருமே பாவம் படக்கூடாது. ஏன்னா அவங்க மாதிரி அயோக்கியனுங்க வேற யாருமே கிடையாது. God is given a good gift. அவன் செஞ்ச பாவத்துக்கு கடவுளை ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. உன்னோட பணத்தால நீ உன்னோட ஆக்சிடென்ட் நிறுத்த முடியல, உன்னோட பணத்தால நீ வந்து உன்னோட சாவை நிறுத்த முடியல, எதுவும் பண்ண. என்ன பண்ணீங்க? So this is a judgment given by God, not by the local court but by the divine court. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.